திமுக ஆட்சியில் காவலர்களே கொலை செய்யப்படுவதால் மக்களை யார் பாதுகாப்பது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரையில் பேசிய அவர், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதாக தெரிவித்தார். மக்களை காக்கக்கூடிய காவல்துறையினரையே வெட்டி படுகொலை செய்யும் அளவிற்கு தமிழகத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக தெரிவித்துள்ளார். அத்தனை குற்றங்களுக்கும் காரணமான போதை பழக்கத்தை ஒழிக்க திமுக அரசுக்கு திராணி இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. நம்மை காக்க வேண்டிய காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் கோவையில் காவல் நிலையத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஒரு பக்கம் அதே மாவட்டத்தில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அப்படி என்றால் இந்த ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இதைத் தொடர்ந்து வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியங்குடி தெற்கு பள்ளிவாசல் அருகே மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, சென்னையில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று கேள்வி எழுப்பினார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னையிலே போராட்டம் நடத்தினாங்க. அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டத்திலே போய் கலந்துக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தோடனே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தீங்க. தேர்தல் அறிக்கையிலையும் தூய்மை பணியாளர் கோரிக்கை ஏற்கப்படும் என்று அந்த வாக்குறுதியில் கொடுத்தீங்க. இப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அதை ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை. ஒருவர் கண்ணீரோடு வலைதளத்தில் அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கின்றது. நேற்றைய பரப்புரையின் இறுதியாக சங்கரன் கோவிலில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, 2026 சட்டமன்ற அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும், குறிப்பாக பெண்களுக்கான சிறப்பு அறிவிப்புகள் இடம்பெறும் எனவும் வாக்குறுதி அளித்துள்ளார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம், லேப்டாப் உள்ளிட்ட திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை இன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சி சேர்ந்த திராவிட மாடல் ஆட்சி நிறுத்தப்பட்டிருக்கிறது. தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த திட்டம் தொடரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் வழங்குவோம். குறிப்பா பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் வர இருக்கின்றன என்று மகிழ்ச்சியோட செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இதனிடையே புளியங்குடி வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி எலுமிச்சை விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது எலுமிச்சை பழம் விலை மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார். எலுமிச்சை பழச்சாறு தொழிற்சாலை அமைக்க வேண்டும், எலுமிச்சை குளிர்சாதன கிடங்கு அமைக்க வேண்டும் என கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர்.